ஜெய் ஹிந்த். சேயோன் டிஃபென்ஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி இந்தியன் நேவி. இந்தியன் நேவியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு உண்டான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நாம் இப்போ இந்த வேகன்சி லிஸ்ட்டில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். தென் இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 8 பிப்ரவரி 2025 25 பிப்ரவரி 2025 வரைக்கும் ஆன்லைனில் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகேங்களா? தென் என்னென்ன பிரான்ச்சஸ்க்கு இந்தியன் நேவியில் வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச். எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் வந்து முடிச்சிருக்கவங்க, இல்லை ஃபைனல் செமஸ்டர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கவங்க, மினிமம் 60% இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தென் அதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன் 2 பேருமே இதுக்கான அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2 ஜனவரி 2001 1 ஜூலை 2006 பிறந்திருக்கணும். தென் அதுக்கப்புறம் இந்தியன் நேவியில் பைலட் என்ட்ரி அண்டு நேவல் ஏர் ஆப்ரேஷன் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு 2 என்ட்ரி இருக்குது. ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக்கில் எனி ஸ்ட்ரீம் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து இதில் வந்து படிக்கணும் அப்படின்னா கம்பல்சரி 60% நீங்கள் பிஇ பிடெக்கில் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் 10th and 12th மினிமம் 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ்லையும் எடுத்துருக்கணும். ஸோ இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பைலட் வேகன்சிஸ் ஒரு 26 வேகன்சியும், நேவல் ஏர் ஆப்ரேஷன் வேகன்சியில் ஒரு 22 வேகன்சியும் டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து குறிப்பிட்ட 5 வேகன்சி தான் வந்து உமன்ஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏர் ஆப்ரேஷனும் 5 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜனவரி 2002 1 ஜனவரி 2007 வரைக்கும் இதுக்கான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ். ஸோ லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த அளவுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பிஇ பிடெக் எனி டிசிப்ளின் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்துருக்கணும். தென் அது இல்லாமல் நீங்கள் எம்பிஏ படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான். பிஎஸ்சி, பிகாம், பிஎஸ்சி ஐடி, ஸோ இந்த மாதிரி பிஜி டிப்ளமோ கோர்சஸ் லாஜிஸ்டிக்ஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் எம்சிஏ, எம்எஸ்சி ஐடி, இதில் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 28 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். உமனுக்கு மேக்ஸிமம் வேகன்சி பார்த்தீங்கன்னா 6 வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னாலும் 2 ஜனவரி 2001 1 ஜூலை 2006 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் நேவியில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியறதில்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகலாம். அதில் வந்து நீங்கள் நல்லா மேக்ஸ் நல்லா நீங்கள் வந்து பண்ணுவீங்க, மேக்ஸ் நல்லா உங்களுக்கு வரும் அப்படின்னாலும் நீங்கள் எம்எஸ்சியில் மேக்ஸ் முடிச்சிருக்கணும். ஆப்ரேஷனல் ரிசர்ச் வித் ஃபிசிக்ஸ் இன் பிஎஸ்சியில் படிச்சிருக்கணும். தென் நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா அப்ளைடு ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள். நீங்கள் மினிமமாக 60% நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இந்த 60% மார்க் தான் உங்களே அங்கே வந்து இன்டர்வியூக்கு உங்களை கொண்டு போகிறது. ஸோ நீங்கள் மினிமமாக நல்லா நீங்கள் வந்து மேக்ஸ் போடுவீங்க, நல்லா கிளாஸ் எடுப்பீங்க அப்படிங்கிறதையும் அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூவில் அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். எஜுகேஷன் பிரான்ச் பொறுத்தளவுக்கு நீங்கள் வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி வித் ஃபிசிக்ஸ் இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் நீங்கள் எலிஜிபிள் தான். தென் இதுலேயுமே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் பிஇ பிடெக் மினிமம் 60% மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சதாலும் அப்ளிகபிள் ஆகலாம். தென் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இசின்னு சொல்லுவாங்க, அது படித்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். தென் இந்த எஜுகேஷன் என்ட்ரிக்கு வந்து நீங்கள் போகிறவங்க எல்லாருமே கம்பல்சரி மினிமம் 60% 10th and 12th வந்து எடுத்துருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும். தென் இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பிரான்ச்சில் நீங்கள் பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் அதை ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா 7 வேகன்சியும், தென் நீங்கள் பிடெக் பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன்சிக்கு உண்டான ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஜனவரி 2001 1 ஜனவரி 2005 பிறந்திருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் எம்டெக், அதாவது எம்டெக்கில் வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஜனவரி 1999 1 ஜனவரி 2005 டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி
நீங்கள் 10th அண்ட் 12th மினிமம் 60% மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும். தென் இன்ஜினியரிங் பிரான்ச்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஇ பிடெக்கில் கம்பல்சரி 60% கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், மெரைன் இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெட்ராலஜி இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இதில் வந்து டோட்டலாக 38 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் உமன் வேகன்சி பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி. இதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வயசு என்ன அப்படின்னா 2 ஜனவரி 2001 1 ஜூலை 2006 இந்த டேட்டுக்கு இடைப்பட்ட பிறந்தவங்களாக கண்டிப்பாக இருக்கணும். தென் எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இங்கே கொடுத்துருக்க அத்தனை இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படித்தவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ வேகன்சி வந்து இந்தியன் நேவியில் வந்து அலாட் பண்ணி கொடுக்குறாங்க. தென் இதுலேயும் வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளிகபிள் தான். ஸோ இதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜனவரி 2001 1 ஜூலை 2006 வரைக்கும். தென் நேவல் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ நேவல் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், இந்த மாதிரி மெரைன் இன்ஜினியரிங், ஷிப் டெக்னாலஜி, இவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 2 ஜனவரி 2001 1 ஜூலை 2006 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கெலாம் நீங்கள் வந்து எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. உங்களுக்கு டைரெக்டாகவே இன்டர்வியூ தான். ஸோ நீங்கள் 5 days எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி என்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். இதுக்கான ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வைசாக்கில் நடக்கும். ஸோ ட்ரைனிங் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்தியன் நேவல் அகாடமி கேரளா ஆர் எலிமலாவில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைலட் என்ட்ரின்னு கொடுத்துருந்தாங்கல்ல, பைலட் என்ட்ரியில் கேண்டிடேட்ஸ் ஹேவிங் வேலிட் சிபிஎல் இஷ்யூடு பை டிஜிஜிசிஏ இந்தியா பார்ன் பிட்வீன் 2 ஜனவரி 2001 1 ஜனவரி 2007 வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் பைலட் நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தாலுமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் மினிமம் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5% கொடுக்குறாங்க. நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ கம்பல்சரி அட்டன் பண்ணியிருக்கணும். நீங்கள் என்சிசியில் எந்த விங்காக வேணால் இருக்கலாம், நேவி விங், ஆர்மி விங் ஆர் ஏர் விங், மினிமம் பி கிரேட் இருக்கணும். அதாவது சி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பி கிரேட் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி க்ரைட்டீரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 5% மார்க் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ சி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸில் சி சர்டிஃபிகேட்டில் பி கிரேடிங் இருந்தால் உங்களுக்கு அந்த 5% எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ செலக்ட் ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் செக்அப் நடக்கும். அஸ் பர் ஆர்மி நார்ம்ஸ் உங்களுக்கு ஹெட் டு டோ கம்பல்சரி ஃபுல் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு இந்தியன் நேவியில் சப் லெஃப்டினண்ட்டாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுவாங்க ட்ரைனிங்கு. இந்த ட்ரைனிங் இந்தியன் நேவல் அகாடமியில் உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். கிட்டத்தட்ட 54 வாரம் ட்ரைனிங் நடக்கும். இந்த 54 வார ட்ரைனிங்கில் உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ அதை பற்றின ஒரு முழுமையான தெளிவான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 இயர்ஸ் சர்வீஸ்லேருந்து 15 இயர்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து ஐசி கமிஷன் சொல்லுவாங்க, பர்மனெண்ட் கமிஷன் ஆகிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து இதில் வந்து பர்மனெண்ட் கமிஷன் ஆகலாம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எந்த விதமான எக்ஸாம் இல்லாமல் டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு உங்களை சூஸ் பண்ணுற ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் இந்த மாதிரி இந்தியன் நேவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்காக கம்பல்சரி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோஸை நம்ம அப்கமிங் எஸ்எஸ்பி இன்டர்வியூ எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.